ஹலோ, ஹாய். வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. சூப்பராக இல்லைன்னு நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எனிஹவ் இது வந்து சண்டே எடுத்த வீடியோ தான். என்ன எடிட்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இது சண்டே எடுத்த வீடியோ. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான், என் தம்பி, ஹஸ்பண்ட் தனு, அப்புறம் ஈவா, நாங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாச்சு என் தம்பிக்கு. அவனுக்கு போயிட்டு ஃபுட்பால் பிளேயரு. ஸோ அவனுக்கு ஃபுட்பாலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து, ஸோ ரொம்ப பசி எடுத்துச்சு. அங்கேயே சர்ச்லேருந்து போகணும், சாப்பிடாமலே போயிட்டோமா. அதனால ஒரு ஹோட்டலாக பார்த்து நல்லா பரோட்டா, அப்புறமா சிக்கன் மஞ்சூரி ஆர்டர் பண்ணி பயங்கர பசி. எது கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பசி. அதனால எல்லாரும் சர்ச் முடிஞ்சுன்னா அப்படியே போயிட்டுமா. பிஃபோர் சர்ச் வந்து எதுவுமே சாப்பிட்டுட்டு போகல. ஸோ சர்ச் போயிட்டு வந்து எப்பவுமே சாப்பிட்றது. அதனால என்ன பண்ணோம், சரி அப்படியே போயிடலாம் கடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கர பசி எல்லாருக்குமே. எனக்கு வந்து சுஸ்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு ஹோட்டலில் பார்த்து நல்லா ஒரு பரோட்டா, சிக்கன் மஞ்சூரி, அது இன்னும் பிரியாணி. இது பிரியாணின்னு சொல்கிறாங்க, ஆனால் பிரியாணி டேஸ்ட் இல்லை. அது என்ன டேஸ்ட் இருந்துச்சுனாக்கா, நம்ம யூஸ்வலாக கறியெல்லாம் நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு எப்படி புரட்டி சாப்பிடுறப்போ அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, பிரியாணி டேஸ்ட்டில் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓகே, பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சரி அப்புறமா தம்பிங்களெல்லாம் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான், தனு, ஈவா வந்து ஈவாவுக்கு வந்து ஷூ வாங்கணுமா இருந்துச்சு. போயிட்டு ஷூ வாங்கிட்டு தனுக்கும் ஷூ வாங்கினுச்சு. சரி அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு போயிருந்தோம். இது வந்து சிட்டி சென்டரில் இருக்கிற ஒரு மால். இந்த மால் சரி அப்படியே அங்கேயும் நடந்து போயிட்டு இருந்தோம். சின்ன வயசில் யாரெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த போஸ்டர் இருந்தாலும் அப்படி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிற மாதிரி ஈவன் அந்த மாதிரி பண்ணவே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, அது மத்தியானம் அது முடிஞ்சோன்னு ஈவினிங்கு ஆக்சுவலாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகணுமா இருந்துச்சு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மத்தியானமே ஆஃப்டர்நூன் எங்களால் போக முடியல. கொஞ்சம் ஷாப்பிங் வேலை போயிட்டு வர்றதுனால நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30க்கு தான் நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கே போயிருந்தோம் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. சரி குட்டி ஏதாச்சும் ஒரு டாய் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் 4 years old. என்னோட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கபாப் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அதனால எல்லாரும் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, இது வந்து பெங்களூரில் இருக்கிற சஃபாய் ஷோரூம் தான் இது. இங்கே லைஃப் ஸ்டைல்கிட்ட இருக்கிறது. ஓகே, அங்கே போயிட்டு நல்லா ஒரு கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு, A to Z. ஆனால் எது பிக் பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக என் கண்ணில் ஒரு அழகான க்யூட்டான ஒரு டால் மாட்டுச்சு. இந்த எலிஃபேண்ட்டு எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே பிடிச்சி தூக்கி பார்த்தா புச்சு புச்சு புச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் நானே கிட்ட தானே எனக்கும் ஒன்று வேணும், அந்த டாய் வேணா நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வாங்கலாம். அப்போதைக்கு நான் வாங்கலை. சரி அவளுக்கு கொண்டே வாங்கிட்டு, ஆனால் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான டால் தான், ஒரு பிக் எலிஃபண்ட். சரி அங்கே போயிட்டு அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கே நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு, சரி இது வந்து பர்த்டே வீட்டுக்கு வந்து அந்த குட்டிக்கு தான் பர்த்டே, ஜியான். ஸோ நல்லா ஒரு க்யூட்டான கேர்ள், நல்லா அழகாக பேசுவாள். ஓகே, கிட்டுவோ ஈவாவோ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி 9:30 ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுனால அவள் கொஞ்சம் தூக்கத்தில் இருந்தா. அப்புறமா எங்களை பார்த்தோன்னா கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப குஷியாச்சு. ஆக்சுவலாக எலிஃபண்ட் வந்து அவளோட ஃபேவரட் எலிஃபண்ட் தான் அனிமல். ஓகே, ஸோ ஷி வாஸ் ஹாப்பி அண்ட் ஷி வாஸ் என்ஜாயிங். அண்ட் நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பர்த்டேக்கு கிச்சன் செட் ஒன்று வந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு அந்த கிச்சன் செட்டு.
இருக்கு. ஸோ அதை வச்சு நான் அவள் விளையாடிட்டு இருந்தான். அந்த எலிஃபென்ட் பார்த்தோன்னா அவளுக்கு குஷி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டுன்னு. ஸோ அவங்க மம்மி சொன்னோன்னா எலிஃபென்ட் வந்து அவளோட ஃபேவரெட்டு சொன்னாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவளோட எலிஃபென்ட் வந்து அவளோட ஃபேவரெட்னு சொல்லிட்டு. ஓகே, ஷி வாஸ் பிளேயிங் வித் தட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அது மேலே உக்காந்து ஜம்ப் பண்ணிக்கின்னு போயிட்டு இருந்தா, சவாரி போகிற மாதிரி. ஓகே, அன்னைக்கோட டே வந்து ஃபுல்லு வெளியவே ஆயிடுச்சு. காலையில் நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறதுலேருந்து நைட்டு தான் வந்து வீட்டுக்கு சேர்ந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டே ஆயிடுச்சு. ஏன்னா கம்மிங் சண்டே வந்து தங்கச்சியோட வெட்டிங். ஸோ அதனால கொஞ்சம் ஷாப்பிங்கு, டைலரிங் கடைக்கு போகிறதுக்கு, அங்கே இங்கே திங்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சு. கல்யாணம் முடிகிற மட்டும் ஷாப்பிங்கு அது இதுன்ட்டுன்னு ஹெக்டிக்காக போயின்னு இருக்குது வேலை. ஓகே, என்னோடய ஸ்கூல் ஒர்க் ப்ளேஸும் நான் பார்க்கணும், கிட்ஸையும் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், எல்லாமே செய்யணும்னாக்கா கொஞ்சம் ஹெக்டிக்காக போகுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.